மாங்காய் சீசன் வந்துருச்சு. மாங்காய் ஊறுகாய் போடாமல் இருந்தால் எப்படி? அதோட வீட்டில் 3 மாங்காயை பறிங்கடான்னு சொல்லி அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா தாராளமாக கல் உப்பு போட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. அதை அப்படியே குலுக்கி விட்டுருங்க அடிக்கடி. மறுநாள் காலையில் ஒரு கடாய் எடுத்து கடுகு, வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா சேர்த்து வறுத்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், வெந்தயம் பொன்னிறமாக வரணும். அதோட 3 பெருங்காய கட்டி போட்டு அதையும் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் காஞ்ச மிளகா அதையும் நல்லா வறுத்து அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி அதே கடாய் எடுத்து வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச மாங்காய் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும், ரொம்ப குழையும் விட்டுறக்கூடாது. அதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே சாம்பார் சாதம் தயிரோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அதே சட்டியில் கொஞ்சம் சாதம் போட்டு அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அடடடடடடா.